அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சில பேருக்கு ரத்த சோகையாக இருக்கும். அவங்களுக்குலாம் சீக்கிரமாக ரத்தம் ஊறணும் அப்படின்னா இதை செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதனால 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதங்க விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி 350 கிராம் போல் சுவரொட்டியும் ஆட்டு ஈரலும் நல்லா வாஷ் பண்ணி கழுவி சேர்த்துருக்குறேன். எங்கள் ஊர் பக்கம்லாம் இதை சுவரொட்டின்னு சொல்லுவோம். இது கூடவே கொஞ்சமாக ஈரலும் சேர்த்துருக்குறேங்க. கோட்டோட ஸ்ப்ளீனையும் லிவரையும் தான் நம்ம இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். இது சாப்பிட்றதுனால நமக்கு டக்குன்னு நிறைய ரத்தம் ஊறும். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். இதில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால இது டக்குன்னு உடம்பு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இதுக்கு தேவையான மசாலாவும் இப்போ சேர்த்துடலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். கிட்ஸுக்கு கொடுக்க போகிறதுனால பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி போடலை. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1-2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த சுவரொட்டி ஃப்ரையை நம்ம ரசம் சாதம், சாம்பார் சாதம், கீ ரைஸ் கூடலாம் நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியான ரெசிபிங்கிறதுனால கிட்ஸுக்கும் கொடுக்கலாம். கிட்ஸுக்கு சும்மா ஒரு சின்ன பீஸ் கொடுத்தாலே போதும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக விட்டுறலாங்க. இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 2-3 விசிலுக்கு எங்கள் வீட்டு குக்கரில் ஒரு 2-3 விசில் தான் வச்சேன். நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இது வரட்டும். குக்கருக்கு விசில் போட்டுடலாம். இப்போது ஒரு 2-3 விசிலுக்கு அப்புறமா நல்லாவே வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்திருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் நல்லா வெந்திருக்குதா இல்லையான்னு. நல்லா சாஃப்டாகவே வந்திருக்குதுங்க. இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இதை நம்ம வற்ற விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம அடுப்பை சிம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கொதித்து இந்த மாதிரி வற்றி வந்துருச்சு பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது அவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்ப்ளீன் ஃப்ரை ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.